திருவண்ணாமலை அற்புதங்கள் கிரிவலம் தரும் பலன். திருவண்ணாமலை என சொல்லும் போதே நம்மை திகைக்க வைக்கும். அந்த அளவிற்கு இந்த மண்ணில் பல பல சிறப்புகள் இருக்கின்றன. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அம்மண்ணிற்கு நாமும் சென்று பல தெய்வீக அனுபவங்களை பெற வேண்டும். அண்ணாமலையில் அருள்பாலிக்கும் சிவபரம்பொருளை உணர்ந்து பேரானந்தம் அடைய வேண்டும். சரி, இதெல்லாம் நடக்குமா என்று சிலருக்கு கேள்விகள் கூட தோன்றலாம். ஏன் நடக்காது? இறைவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும். அண்ணாமலையானை ஆத்மார்த்தமாக நினைத்து விட்டால் அவன் நம் அனைவருக்கும் அத்தனை அனுபவங்களையும் கொடுப்பான், ஆதரிப்பான், அருள் புரிவான். வாருங்கள், அண்ணாமலையுடன் ஐக்கியமாவோம். தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. சிவனும் சக்தியும் எந்தன் உடலிலே, உடலும் உயிருமாய் வாழும் உணர்விலே. தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே. திருவண்ணாமலைக்கு முக்திபுரி, சிவலோகம், ஞான நகரம், சுத்த நகரம், கௌரி நகரம், தென்கையிலாயம், சோனாச்சலம், சோனகிரி, அண்ணாத்தூர், அண்ணாநாடு, அருணாத்திரி, அருணகிரி, திருவருணை, அருணை, அருணாச்சலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கின்றன. அண்ணாமலையை நாம் பூமியின் மத்திய பாகம் என புராணங்கள் வர்ணிக்கின்றன. அதன்படி பூமியை 5 பிரிவுகளாக வகுத்தனர். இதில் பிருத்திவி, அதாவது மண்தலம் காஞ்சிபுரம், ஆகாயத்தலம் சிதம்பரம், வாயுத்தலம் திருக்காளஹஸ்தி, நீர்த்தலம் திருவானைக்காவல், நெருப்புத்தலம் அண்ணாமலை என பூமியை பிரித்தார்கள். விஞ்ஞான ரீதியாக நெருப்புக்கோளம் குளிர்ந்து மலையாகியது. இந்த உண்மையைத்தான் புராணங்களும் சொல்கின்றன. விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் அண்ணாமலை புராதனமான மலை. இதைவிட புராதனமான மலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் வடக்கே கோட்டை மதில் போல் பறந்தும் விரிந்தும் உயர்ந்தும் விளங்குகின்ற இமயமலை கூட காலத்தால் பிந்தியதுதான் என்கிறார்கள். இப்படியான அண்ணாமலை பூமியில் ஈசன் நடத்திய ஒரு அற்புத விஷயம். வாருங்கள், தெரிந்து கொள்வோமா? காலனை வென்ற காலகாலன் சிவபெருமான். அவரின் அருள் பெற்ற மார்க்கண்டேய முனிவருக்கு நந்தியம்பெருமான் புராணம் கூறுகிறார். மானையொத்த மாதர்களின் கூந்தலை இருள் என்று நினைத்து முல்லை கொடிகள் மலரும் வனம் உடையது வையை பாயும் பாண்டிய நாடு. அங்கே வஜ்ராங்கதன் என்ற அரசன் இருந்தான். அவன் சிவபக்தி உடையவன். ஒரு நாள் அவ்வரசன் குதிரையுடன் வேட்டையாட வடபகுதி காட்டிற்கு சென்றான். புலிக்கூட்டங்களையும் மானினங்களையும் வளைத்துக் கொண்டு வரும்போது ஒரு புனுகு பூனையை கண்டான். அப்பூனையை பிடித்து தன் மருத்துவச்சாலைக்கு கொண்டு செல்ல விரும்பிய அரசன் உடனே அந்த பூனையை துரத்த அது அருணாச்சல மலையை வலம் வந்து மன்னன் எதிரில் கிறங்கி விழுந்து திவ்ய தேகம் எடுத்தது. அதை கண்ட அதிர்ச்சியில் மன்னரும் குதிரையின் கயிறுகளை விட்டதால் அதுவும் தரியெட்டு ஓடி விழுந்து அதிசய உருவம் எடுத்தது. இரண்டும் கட்டி தழுவி கண்ணீர் விட்டு நின்றன. இதை கண்டு விவரம் தெரியாமல் விழித்து நின்ற அரசனை பார்த்து, நாங்கள் கலாதரன் மற்றும் காந்திசாலி என்னும் வித்யாதரர்கள் இந்திரலோக தேவர்களாய் இருந்த நாங்கள் இந்த காட்டில் துருவாச முனிவருடைய பூஞ்சோலையில் மலர்களை பறித்தோம். இதனால் கோபம் கொண்ட முனிவர் ஈசனுக்குரிய மலர்களை நாசமாக்கி விட்டீர்களே என கோபமாகி நீங்கள் குதிரையாகவும் புனகு பூனையாகவும் பிறப்பீர்கள் என்று சபித்து விட்டார். நாங்கள் பயந்து அவர்கள் காலடியில் விழுந்து விமோச்சனம் வேண்ட அவர் சிவன் எந்த இடத்தில் மலையாக குடிக்கொண்டிருக்கிறாரோ அத்தலத்தை எப்போது நீங்கள் கால்நடையாக சுற்றி வருகிறீர்களோ அப்போது சுய உருவம் பெறுவீர்கள் என்றார். அதன்படி சிவன் மலையாக இருக்கும் திருவண்ணாமலையில் இன்று உங்களால் நாங்கள் மலையை வலம் வந்து சாப விமோக்ஷனம் பெற்றோம் என்று கூறி மறைந்து போனது. அதை கேட்ட மன்னன் வஜ்ராங்கதன் தன் மகன் ரத்னாங்கதனுக்கு முடிசூட்டிவிட்டு
அண்ணாமலை ஈசனிடம் சரணாகதியடைந்தார். கௌதம மகரிஷி ஆசிரமம் அருகே மடம் அமைத்து தங்கி கிரிவலம் வந்து நற்கதியடைந்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மலையை வலம் வருவது என்பது அந்த மகேஸ்வரனையே சுற்றி வந்து வணங்குவது போல. மலையே சிவன், சிவனே மலை என்றிருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது கால்நடையாக, அதாவது பாத யாத்திரையாக செல்ல வேண்டும். வாகனங்களில் மலையை சுற்றி வலம் வருவது கூடாது. அப்படி செல்வதை தவிர்க்க வேண்டும். கிரிவலத்தை கிரி பிரதட்சணம் என்றும் சொல்வார்கள். கிரிவலத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். பக்தி சிந்தனையுடன் முறையாக நாம் அண்ணாமலையை கிரிவலம் வந்தால் சாப விமோச்சனம் பெறலாம், முக்தியும் கிடைக்கும். சந்திரசேகர 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 பாஹி மாம். சந்திரசேகர 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 ரக்ஷ மாம். ரத்னசானுஷராசனம் ரஜதாத்ரி சிங்கநிகேதனம். கிரிவலம் எப்போது செல்லலாம்? பொதுவாக கிரிவலம் வருவதற்கு பௌர்ணமி நாட்கள் சிறப்பானது. ஏனென்றால் பௌர்ணமியில் தோன்றும் சந்திர கிரகத்தின் தாத்பரியங்கள் வெவ்வேறு தன்மை உடையது. அந்த கிரணங்கள், அதாவது ஒளிக்கீற்றுகள் நம்மீது படும்போது மனதிற்கும் உடலுக்கும் நன்மை தரக்கூடியது. அண்ணாமலையை பௌர்ணமியில் வலம் வரும்போது நோய்களை போக்கும் சக்தி பெற்றனவாய் விளங்குகின்றன. மேலும் சித்தர்களும் ஞானிகளும் தவசிகளும் மகான்களும் யோகிகளும் வாழ்ந்த இம்மண்ணில் பௌர்ணமி தினத்தன்று நாம் வலம் வரும்போது கர்ம வினைகளும் மன துன்பங்களும் நீங்கும். ஆகவே ஆன்மீக அன்பர்களே, நாமும் இத்தலத்தின் சிறப்பையும் கிரிவலத்தின் மகிமையையும் உணர்ந்து பௌர்ணமியில் கிரிவலம் சென்று நன்மைகள் நிறைய பெறுவோம். சம்போ மகாதேவா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலை அற்புதங்கள், கிரிவலம் தரும் பலன்.